அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகையிட பக்தி மகிஷ பிராணாபகே ஹரோத்யே கேலார் நிர்மித தூம்ரலோச்சனவதேகே சண்டமுண்டார்த்தனி நிஷேஷிகிருதரத்த பீஜதனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கராதுரிதம் துர்கே நமத்தே அம்பிகே அருணமணி நிவாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருவதராபாசம் கட்ககத்தம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன பாதம் ஸ்ரீதளம் மாரிரூபம். அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, திரையோதசி தேதி இரவு 12:58 வரை இருக்கு. பின்னாடி சதுர்த்தசி, ஆயில்ய நட்சத்திரம் காலை 9:32 வரை, பின்னாடி மக நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே மரண யோகம் தான். ராகு காலம் 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் எல்லாம். இந்த பிரதோஷ காலம், இன்றைய சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த காலம். இது அருமையான நேரம். இன்றைக்கு சாயந்தரம் 4:00 6 வரையும் பிரதோஷ காலம்னு இருக்கு. அன்பான நேயர்களே, இந்த நேரங்கள்லாம் எப்படி இருக்கிறது எப்படி பார்ப்போம். கிரகங்கள் சூரியன் புதன் கன்னியில், செவ்வாய் துலாத்தில், சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில் இருக்காரு, சந்திரன் சொந்த வீட்டில் கடகத்தில், சுக்கிரனுக்கு எதுவும் சிம்மத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது நல்ல அமைப்பு. ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அவருடைய பார்வையினால நன்மை செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இருப்பினும் இருக்கும் இடம் சரியில்லை. அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு நன்றாக இல்லை அப்படின்னு அமைப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுக்கு நட்பு கிரகமான சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் 4ஆம் அதிபதி 5ல் 5 கூடவன். இதெல்லாம் கிரகங்களாக உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. அடுத்து சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நாள். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள், இடம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், உத்தியோகம் மாறலாம், இப்படி எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அன்பான கடகராசி என்பதிலே உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுலாம் நடக்கும். நல்ல செலவுலாம் பண்ணுங்க, இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி கடகராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் செஞ்சுட்டோம். சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. மனைவி கணவனுடைய ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் சரியில்லை. ஒரு ராசிநாதன் ராசிலே இருக்கார். அது ஒரு சிறந்த அமைப்பு. ஆனாலும் 10ல் குரு இருக்கிறது பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான அமைப்பு. நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம் அனைத்தும் நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை, இருந்தாலும் குருபகவான் நல்ல நிலையில் இருக்காங்க. 9ஆம் இடம் என்பது குருவுக்கு பெரிய அமைப்பான இடம். நல்ல துளாராசி என்பதற்கு அமோகமான நாள். விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு, விவசாயத்தையும் செய்ய விட மாட்டார். தயவு செஞ்சு புதுசாக எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, நல்லது. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 10ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்காங்க. சனி ராகு 3ல் இருக்காங்க. தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கிறது. இந்த தொழிற்சானம் நல்ல நிறைவாக இருக்கிறது.
நீங்கள் தனுசு ராசி என்பவர்கள்லாம் எந்த காரியத்தை வேணாலும் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி வேலை இருக்கிறது, கழிவு நேரம், ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துமா. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இருப்பினும் 7.5 சனி இருக்கிறது, ஜென்மத்தில் இருக்காரு. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு நாள் சுத்தமாக இல்லை. இந்த மீனராசி நம்பர்களுக்கெல்லாம் கொட்டா போகுது, அதை அடிக்க போகுது, இதை அடிக்க போகுதுன்னு மூலம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன கருத்தில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால் பார்த்து அப்படியே அடித்தா வாங்கிடுவோம். நானும் மீனராசி என்பது தான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கேன். அதனால் என்ன பார்த்துக்குருவோம். அதனால் இது கிடைக்குமாங்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குமாங்கிறது தெரியல. ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும். அன்பான மீனராசி என்பவர்களை, கும்பராசி என்பவர்களை, மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் இந்த 3 ராசி என்பவர்களும் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். இந்த எள்ளு தீபம் ஏற்றதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது கருப்பு துணியில் எள்ளு கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சு அந்த முடிச்சு அமுங்குற மாதிரி எண்ணெய் ஊற்றி அதை எரிய விடணும். நன்றாக அந்த எள்ளு நின்று எரிஞ்சு அப்படியே அந்த முடிச்சு பூரா அந்த எள்ளு பூரா கருகி சாம்பலாக போயிடும். அதுதான், ஒரு பொட்டலம் மேலே இன்னொரு பொட்டலம் வைக்கக்கூடாது, ஒருத்தர் ஏற்றின விளக்கு மேலே இன்னொருத்தர் வைக்கக்கூடாது. அப்படிலாம் ஒரு பெரிய எலும்பஞ்சட்டி வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேலே வைப்பாங்க, அடியில் உள்ள பொட்டலாம் எரியாது. இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. அன்பான நேயர்களை, உங்களுக்கு இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களை, நாம் நேற்று என்ன பண்ணோம்னா வாட்சை பற்றி பார்த்தோம். இந்த வாட்சில் இருக்கிற ஒரு குழப்பங்களுக்கு நேற்று ஓரளவு எனக்கு தெரிஞ்சதாக சொன்னேன். இதை கேட்ட அன்பர்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருக்கலாம். போர் எந்த இடத்துல இருக்கணும், கழிவு தொட்டி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த சாஸ்திரம் என்பது மனிதனுடைய சுகத்துக்காக. இந்த வடமொழியில் ஒரு சாஸ்திராயசா சுகாயசா அப்படின்னு ஒரு வார்த்தை. சாஸ்திரம் என்பது மனிதனுடைய சுகத்துக்காக. சுத்தம் என்பது சாஸ்திரம் தான். சுத்தம் சுகம் தரும். சுத்தமாக இருந்தால் சுகம் தரும். சில பேர் வாயிலேயே கையை வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாயில் கையை வைக்கச்சா அந்த உமிழில் பாய்சன் இருக்கிறது, அதனால கையை வைக்கக்கூடாது. வாயில் கையை வச்சா உடனே அலம்பணும் கையை. அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அப்படியெல்லாம் அது அதனால் எக்ஸல் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிராமண வீடுகளில் சொல்லுவாங்க. இப்போ அங்கெல்லாம் எல்லாமே மாறி போச்சு. அதனால் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தட்டு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனி தட்டு இருக்கும். செவத்தில் ஆணி அடித்து அதில் மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்து போய் அலம்பி கொண்டு வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அலம்பி அதில் கொண்டு மாட்டணும். தட்டை மாட்டினோன்னா கையெழும்பிட்டு வரணும். அதுக்கு பேர் எச்சல் தட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படிலாம் அது ஏன்னா அந்த அப்போ வியாதியெல்லாம் அதிகமாக இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் முன்னாடியாக போச்சு. அப்படி ஒரு காலமாக இருக்குது. அதனால் இந்த சாஸ்திரம் என்பது நம்முடைய சுகத்துக்காக அணைக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது நாம் என்ன பார்க்குறோம்னா சமையல் கூடம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அக்கினி மூலைன்னு சொல்கிறாங்க. அது என்ன அக்கினி மூலைன்னு பேர் அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கக்கூடிய பகுதி. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. காற்று பகுதி, நீர் பகுதி, அப்படின்லாம் ஒரு பகுதியெல்லாம் இருக்கிறது. அந்த அக்கினி மூலையில் தான் நெருப்பு இருக்கணும். மற்ற இடத்துல நெருப்பு இருக்கக்கூடாது. அக்கினி மூலையில் போர் இருக்கக்கூடாது. நீர் நெருப்பு ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால் சமையல் கூடம் என்பது அக்கினி மூலையில் தான் இருக்கணும். அடுப்பு வைக்கிறது மேற்கு முகமாக இருக்கணும். நம்ம நின்று சமைக்கிறது கிழக்கு முகமாக நின்று சமைக்கணும். சமையல் பண்ணுற போது சூரியனுக்கு முதுக காட்டிக்கிட்டு அடுப்பை கிழக்கு முகமாக வச்சு சமைக்கப்படாது. இப்போ கோயில் வாசலில் அடுப்பு வச்சோம்னா சுவாமியை பார்த்து தான் அடுப்பு வைக்கணும். அடுப்பு வச்சு நம்ம சாமிக்கு முதுக காட்டலாம், ஆனால் சூரியனுக்கு முதுக காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சில சம்பிரதாயம் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு அந்த சமையல் அறை அக்னி மூலை தென் கிழக்கு மூலையில் இருப்பது நல்லது. அதுதான் நமக்கு முக்கியமானது. அதனால தான் அந்த தெற்கு பார்த்த வாசல் என்பது சிலாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்து இன்னொரு கருத்து இருக்குது, அதுக்கிட்ட போக போகிறோம். அது ரெண்டும் ஒரே இடத்துல தெற்கு பார்த்த வாசலை வச்சோம்னா ரெண்டும் ஒரே பகுதியில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அக்னி மூலையில் நம்ம சமையல் கூடம் அமைஞ்சதுன்னா அங்கே சமையல் பண்ணுற பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ ஈசான்ய பாகத்தில் சமையல் கூட அமைஞ்சதுன்னா அங்கே வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஆரோக்கியம் கெடும், இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்கு. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது
அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அக்னி மூலையில் தான் அடுப்பு சமையல் கூடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இது நம்முடைய சுகத்துக்காக தான் சொல்லப்பட்டது. அதனால் அக்னி மூலையில் தான் அடுப்பு. இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, இயற்கையானது தான், அதைத்தான் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக படுக்கை அறை. இந்த படுக்கை அறை என்பது தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தென்மேற்கு மூலையில் இருக்கணும்னா, அந்த பூமியினுடைய சுழற்சி கிழக்கிருந்து அப்படியே சுற்றி வருது. அப்படி வர்றபோது அதிகமாக நமக்கு அக்னி மூலையிலையோ ஈசான்ய மூலையிலையோ வாயு மூலையில் படுத்தோம்னா அந்த பூமி நம்மளை இதயத்தை தாக்கும். அந்த தென்மேற்கு மூலையில் பார்த்தோம்னா வேகமாக தாக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ ஹார்ட் பிரச்சனை வராது. அதனால் அந்த இடத்துல படுத்தோம்னா நிம்மதியாக தூங்கலாம். பூமியுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்காது. அதனால தான் அந்த கன்னி மூலையில் படுக்கணும், வன்னி மூலையில் படுக்கை அறை இருக்கணும் அப்படின்னு இந்த பூமியினுடைய சுழற்சியை வச்சு தான் எல்லாத்தையுமே கணக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல அருமையான கணக்கு. அதுக்கு மேலே அந்த படுக்கை அறையில் மேலே தண்ணி தொட்டி இருக்கணும்னு ஏயா அந்த இடத்துல மட்டும் தண்ணி தொட்டி இருக்கணும், பாக்கி இடத்துலலாம் தண்ணி தொட்டி இருக்கக்கூடாதா அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணி தொட்டி இருந்தால் அந்த படுக்கை அறை குளிர்ச்சியாக இருக்கும். மேலே நீர்நிலை இருந்தால் எப்பொழுதும் தண்ணி தொட்டி இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடம் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில் தண்ணி தொட்டி சிமெண்டில் தான் வச்சு கட்டணும். இப்போ எல்லாம் சிண்டைட்ஸில் வந்தாச்சு, அப்படி ஒரு ஈஸியாக வந்தாச்சு, வாங்கி மேலே வச்சுட்டு போகும். அந்த சிமெண்டில் தண்ணி தொட்டி போது அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அதை நமக்கு தண்ணீர் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த படுக்கை அறையில் வெப்பம் அதிகமாக தாக்காது. நாம் தூங்குகின்ற பொழுது அதிகமாக வெப்பம் தாக்கப்படாது. இதுதான் மெயினான கருத்து. அதனால் இந்த படுக்கை அறை, சமையல் அறை, இது ரெண்டும் இந்த அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தண்ணீர் தொட்டியும் நமக்கு மேலே அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கணும்னு சொன்னதுடைய காரணம் அதுதான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சனி மூலையில் போரை போட்டு ஈசானிய பாகத்தில் போரை போட்டு இவ்வளவு தூரம் பைப்பு கொண்டு வரணும், அதனால் ஈசானிய மூலையிலே வச்சுருவோம் அப்படின்னா, அந்த ஈசானிய மூலையில் அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அந்த இடம் அழுத்தம் இருக்கக்கூடாது, அசுத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து. பொதுவாக ஈசானிய பாகமே மேலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், அதனால் நம்ம அதை போய் அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் அதை அனுசரித்து நம்ம கொஞ்சம் பைப்பு கொஞ்சம் கூட போனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம அந்த தென்மேற்கு மூலையில் நம்ம தொட்டியை கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்து இன்னொரு கருத்து இருக்குது. இந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான கருத்து, இந்த சாமி ரூம் இருக்கு இல்லையா, அது எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு மூலையில் கொண்டு போய் இந்த சாமி ரூம் வச்சு போகிறாங்க. கன்னி மூலையில் சாமி ரூம் இருக்கலாம், படுக்கை அறை இருக்கிற இடத்துல சாமி ரூம் இருக்கலாம், வாயு மூலையில் இருக்கலாம், ஈசானிய பாகத்தில் சாமி ரூம் இருக்கலாம். ரைட்டு, நான் இப்போ முதல்ல சொன்னதெல்லாம் விட ஈசானிய பாகத்தில் சாமி ரூம் இருக்கலாம். ஆனால் ஈசானிய பாகத்தில் சாமி ரூம் இருந்தால் நமக்கு அந்த சாமியுடைய பார்வை, அந்த தீபத்தினுடைய பார்வை எந்த இடத்துக்கும் கிடைக்காது. ஏன்னா ஈசானிய மூலையில் ஒரு ஓரமாக ஒதுக்கி கொண்டு போய் சாமியை வச்சு கதவை ஜாத்தி போடுவோம். அது நமக்கு அந்த சாமியுடைய பார்வை எல்லா இடத்துக்கும் கிடைக்காது. இப்போ தீபம் ஏற்றினோம்னா அந்த ஒளி எல்லா இடத்துக்கும் கிடைக்காது. அந்த கூடத்தில் ஹால் பகுதியில் நம்ம கிழக்கு முகமாக அந்த சாமி ரூமை வச்சோம்னா, சாமி ஹாலில் வச்சோம்னா அது ஹால் பூரா கிடைக்கும், வீடு பூரா அந்த ஒளி கிடைக்கும், சாமியுடைய பவர் இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் நின்று சாமி தரிசனம் பண்ணலாம். அலமாரியில் வச்சுட்டு கூட கதவை சாத்தியலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்களுக்கு கண்டிப்பாக ஹாலில் தான் சாமி இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹாலில் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னதாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு சம்மதமாக தெரியல. எல்லாருக்கும் ஹாலில் தான் சாமி இருக்கணும், எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கணும். அது ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், பிராமணர்களுக்கு சொன்ன கருத்து என்னன்னு கேட்டிங்களா, அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஒதுங்கி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க குளிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க, ஹாலில் சாமி ரூம் வந்தால்
ஹால் பக்கம் போகிற மாதிரி வரும். அதனால தான் ஓரமாக இருந்தால் தேவையில்லைன்னு பெரும்பகுதி இப்போது எல்லாருமே டவுன்லேருந்து கிராமத்துலேருந்து ஓரமாக வச்சிடறாங்க. இந்த ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னு. ஹாலில் வந்து அலமாரி வச்சு அதில் சாமி வச்சு கதவை சாத்திட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி இல்லாத இடங்கள் எந்த இடமும் இல்லை, இறைவன் இல்லை, எல்லா திக்கிலையும் இருக்கான். எந்த பக்கத்தில் காலை நீட்டுறது? ஹாலில் வச்சோம்னா இப்போ கிழக்கு மாற்றோம்னா காலை மேற்கு பக்கம் நீட்ட முடியாது. ஏன் வடக்கு பக்கம் நீட்டி தெற்கு பக்கம் தலையை வச்சுட்டு போடுங்களேன், உங்களை யாரும் வேண்டாம்னா அப்படிலாம் கருத்து இருக்குது. அன்பான நேயர்களே, நாம் வந்து தவறு செய்யாதீங்க, நிறைய தப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாசலையும் என்ன பண்ணுறாங்கன்னா விழாவில் எல்லாம் கதவு திறக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய தவறு. அந்த மாதிரிலாம் கதவு திறக்கக்கூடாது. நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு தான் வீடு. நம்ம அப்படியே மல்லாக்க நம்ம படுத்தமையானால் நம்ம சரீரம்தான் அந்த வீட்டினுடைய அமைப்பு. வாய் தான் தலைவாசல், ஆசன வாய் தான் கொல்லவாசல். அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து துவாரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, கையெல்லாம் எப்படி இருக்குது. அது மாதிரி இந்த ஜன்னல்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த ஜன்னல்லாம் நேத்திரத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து வாய்க்கு நேரத்தான், தலைவாசலுக்கு நேரத்தான் கொல்லவாசல் இருக்கணும். ஆசன வாய் லாவில் இருந்துன்னா வெளியே போக முடியுமா? எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அப்படிலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொல்ல கதவை சாத்திட்டு பக்கத்தில் இருக்கிற லாவில் இருக்கிற கதவுகளை தான் புழங்குறாங்க. அது வந்து அப்படி சிறப்பாக தெரியல. அன்பான நேயர்களை, நம்ம வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், கேட்டு எல்லோரும் நல்லா கொலையிடணும். கொஞ்சம் நல்ல முறையில் கலந்து இந்த வீடு கட்டுற பொழுது எதாவது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்துக்கிண்டு அது மாதிரி செய்து, அன்பான நேயர்களை, நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கணும். நல்ல குழந்தைகளாக அதுக்கு பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மகாமாரி அம்பிகையும் முத்து மகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.